நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் வெர்சஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள், இதில் எந்த பங்கு சிறந்த பங்கு அப்படின்னு ஒரு ஓவரால் அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். அவங்க எவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். எது நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி ஓவராலாக பார்த்துருந்தோம். இப்போது இந்த இரண்டு பங்குகளையோட ஸ்டாக் அனலைசிஸ் பண்ண போகிறோம். இந்த இரண்டுமே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது ஒரு பார்ட் 1, இது ஒரு பார்ட் 2, அவ்வளோதான். இதில் எந்த பங்கு சிறந்து விளங்க போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த பங்கு முதலீட்டுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இந்த இரண்டு பங்கை பற்றியுமே நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல் நிறைய பார்த்துட்டோம். ஏன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வைஸ் அவங்க டாடா மோட்டார்ஸ்க்கு ரெவன்யூ எதுலேருந்து வருது எல்லாமே நம்ம அதில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டாக்குக்குள்ளே போகிறோம். ஸ்டாக்கில் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும் தெளிவாக பார்ப்போம். நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதில் எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு பை கால்ஸ் எல்லாம் கொடுக்குறதில்ல. நானும் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் போடுறதில்ல. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாலும் ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய அப்டேஷன்ஸ் தேவைப்படும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி அப்டேஷன் இஸ் வெரி மஸ்ட். ஸோ அதனால் அப்டேஷனுக்காவது இந்த நம்ம இதில் ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள். இது டீமர்ஜ் பண்ணதுக்கப்புறம் இதோட மார்க்கெட் கேபிட்டல் 1,27,335 கோடி. இதோட ஹை ப்ரைஸு 347 ரூபாய் அப்படி இன்றைக்கி இருந்திருக்கு. இதோட ஆல் டைம் ஹைன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது 707 ரூபாய். இதை தான் அவங்க பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இதில் நிறைய இபிஎஸ் வைஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவுக்கு இப்போதைக்கு இருக்கிற விலைன்றது ரொம்ப டவுன் சைடில் தான் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கலாம், எப்போ நமக்கு லாபம் தரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு டிவிடெண்ட் ஈல்டுக்காகலாம் இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிவிடெண்ட் ஈல்டு ரொம்ப கம்மி தான். ஆனால் செக்யூர்டான ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. டிவிடெண்ட் ஈல்டு வைஸ் பார்த்திங்கன்னா 1.74% தான் இதில் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-3 குவார்ட்டர் போனால் தான் இந்த ஸ்டாக்கோட உண்மையான ஏற்ற இறக்கம் என்ன, விலை மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியும். நம்ம இப்போதைக்கு அவங்க பிரிச்சிருக்கிறத வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னும் அது கிட்டத்தட்ட ஒரு 325 ரூபாய் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கில் பேசஞ்சர் வெஹிக்கிளில் இருக்குது. ஸோ எல்லாம் அந்த அளவுக்கு அவங்க லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்க கொடுத்த ரிசல்ட் அந்தளவுக்கு மோசமாக தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்ல டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ இதை வாங்கலாமா சார் அப்படின்னா தாராளமாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் நினைக்கிறதுக்கு தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இன்றைக்கி பேசஞ்சர் வெஹிக்கிளில் நம்ம உள்நாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஜாகுவார் லேண்ட் ரோவரை விட்டுருங்க, அது இல்லாமல் ஜேஎல்ஆர் தவிர்த்து மற்ற எல்லா காருமே செம மூமெண்ட்டில் தான் இருக்குது. அதையும் நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே காமிச்சிட்டேன், எவ்வளோ யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த ஃபஸ்ட்டு வீடியோவும் பார்த்துருங்க. அதையும் வேணாலும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோ தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு புரிய போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக அந்த பேசஞ்சர் வெஹிக்கிளை பற்றி நம்ம அதில் என்ன சொல்லியிருக்கோன்றதை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிரமே இருக்குது. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கும் தனியாக ஜேஎல்ஆருக்கு தனியாக சிஇஓஸை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு லாங் டேர்மில் மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பங்கு தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இவங்க ஆல்ரெடி பேசஞ்சர் வெஹிக்கிளில் இருக்கிற ஹோல்டிங்ஸை தான் கமர்ஷியல் வெஹிக்கிள்லேயும் ஹோல்ட் பண்ண போகிறாங்க. யாரும் உடனே வாங்கினோடனே விற்றுருக்க போகிறது இல்லை. ஸோ இப்படி பார்த்தா கூட எஃப்ஐஎஸோட கையில் 17.13%, டிஏ கையில் 17.34% ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2025 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4,52,000 கோடி ரெவன்யூ காமிச்சிருக்காங்க. இந்த டிடிஎம்மில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஜேஎல்ஆர் உள்ள மிகப்பெரிய அளவில் அதோட நஷ்டம் இந்த ரெவன்யூவை பாதிக்குது அப்படிங்கிறது உண்மை இல்லையா. இந்த நெட் இன்கமும் பார்த்திங்கன்னா இந்த இதில் டிடிஎம்மில் 93,970 கோடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸை நீங்கள்
பை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது தான் வரும். இதில் கண்டிப்பாக அந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு ட்ரெண்ட் இருக்குது. ஏன்னா இவி வெஹிக்கிள்ஸும் அந்த அளவுக்கு அவங்க பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கல. இவி வெஹிக்கிள்ஸ்லேயும் அவங்க பெரிய அளவு லாபம் இல்லை. நார்மலாக எப்போதும் போல் செல் ஆகக்கூடிய பெட்ரோல் அண்ட் டீசல் கார்ஸில் மட்டும்தான் அவங்களுக்கு இப்போதைக்கு லாபம் வந்துட்டுருக்கு. ஸோ ஆனால் ஜேஎல்ஆரை பொறுத்த வரைக்கும் அதில் பெரிய அளவில் ஒரு அடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காலம் நீங்கள் பொறுத்திருந்து தான் ஆக வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, கமர்ஷியல் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து படன்னு ஏறிச்சு, அப்புறம் மறுபடியும் இறங்குச்சு. ஸோ ஏன் அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிளும் இதே 1,47,000 கோடி தான் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. இது ஆல் டைம் ஹை 406. ஆனால் என்ன அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது வாங்குகிற விலையில் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்குகிற விலையில் 3 பேசஞ்சர் வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த லாபம் அதிகமாகுதா இல்லைன்னா அதோட